தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாரு வக்ரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் அப்படின்னா ஆல்ரெடி வந்து பாருங்கம்மா நீங்கள் அர்த்தாஷ்டம சனியில் இருக்கீங்க. அர்த்தாஷ்டம சனி வந்ததுலேருந்தே நீங்கள் ஒரு சில கஷ்டங்களை அனுபவிக்கிறீங்க. எக்கனாமிக்கலி கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்றது இருக்குது. வரவு இன்னமும் வருது, பட் எல்லாமே செலவாயிடுது, பெருசாக சேமிக்க முடியல. அதுவும் ஒரு சில தனுசுக்கு கை கடிக்குதுங்க, கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. வேலை செய்கிற இடத்துல பெருசாக ரெஸ்பெக்ட் இல்லைங்க. எங்களுக்கு ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். நாங்கள் சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துரும், மரியாதை இல்லாமல் இருக்க மாட்டோம். எங்களால் சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியாது. யார்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா தலை குனிய முடியாது, யார்கிட்டையும் நடிக்க முடியாது. ஏன்னா எங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும், ஐ நோ மோர் தென் யூ, ஐ நோ பெட்டர் தென் யூ, ஐ நோ எவ்ரி திங் அப்படின்ற எண்ணம் இருக்கும். இது வெறும் எண்ணம் தானே? நாட் நோ 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 சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அது உண்மை கிடையாது. இட்ஸ் நாட் ட்ரூ. உண்மையாகவே அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். ஏன்னா தனுசு ராசி அதிபன் குரு. குரு எந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா குருனோட ராசி, எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்குனீங்கனாலும் இன்டெப்த்தாக கற்றுப்பீங்க. இன்பில்ட்டாக வந்து உங்களுக்கு நல்ல திறமை அப்படின்றது இருக்கும். அப்போ அந்த கர்வம் இருக்கிறதுல தப்பு இல்லை. அதுக்கு மேலே ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஆண் ராசி. அப்போ ஆண் ராசிக்கு அப்படின்னு சில கேரக்டர்ஸ் இருக்க தான் செய்யுது. ஆக பெருசாக என்னால் வந்து பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாமல் வேலை செஞ்சிட்ருக்கேன், டியூ கட்டணுமே அப்படின்னு இல்லைங்க, என்னால் முடியல, என்ன வழி இல்லாமல் நான் செஞ்சாலும் என்னால் என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்டை மட்டும் விட்டு கொடுக்க முடியல, அதனால தூக்கி போட்டு வந்துட்டேன் இப்படி சொல்கிறது அனுசம் உண்டு. குடும்பம் எப்பயுமே எங்களுக்கு பஞ்சாயத்து தாங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு கார்னர் ராசி. ஊரே என்ன புத்திசாலி அப்படின்னு புகழ்ந்தாலும் வீட்டில் இருக்கவங்க அந்த மனுஷன் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது அப்படிம்பாங்க. அதுக்கு மேலே பிள்ளைங்க யாரை மாதிரினாலும் இருக்கலாமா, உன்ன மாதிரி மட்டும் இருக்கவே கூடாதும்மா அப்படின்றது நம்மளுக்கு என்ன ஒரு பெரிய முத்திரையை குத்துவாங்க. அப்போ ஊருக்கே நாங்கள் வந்து சந்திரக்கட்டையாக இருந்தாலும் வீட்டில் எங்களுக்கு பெருசாக ரெஸ்பெக்ட் இல்லைங்க. இதுதான் தனுசு. இந்த காலகட்டத்தில் இன்னும் அந்த ரெஸ்பெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் குறைஞ்ச மாதிரி உங்களுக்கு தோணும். உண்மையும் அதுதான். அதுக்கும் மேலே சமுதாயத்தில் யார் உங்களால் பயனடைஞ்சாங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நேராக நின்று நெஞ்சில் குத்துன பரவாயில்லைங்க, முதுகில் குத்துப்பாங்க. இந்த ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கோடாலி தீட்டுறவங்கள, அந்த மரம் வெட்டுறவங்களால பார்க்கணும். கோடாலி ஷார்ப் கம்மியாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மரத்தை வச்சு நல்லா தேய்ன்னு தேய்ப்பாங்க. தேய்ச்சி முடிச்சுட்டு அது நல்லா விட்டுதா அதே மரத்தில் குத்தி பார்ப்பாங்க. அதில் கூட கொஞ்சம் மனசாட்சி இருக்காது. அதே மாதிரி தான் உங்களால் பயனடைஞ்சவங்க, உங்களால் சில டாக்டிக்ஸை கற்றுக்கணவங்க உங்களே வந்து போட்டு தாக்கணும்னு நினைப்பாங்க. இருந்துட்டு போட்டோம். ஆனால் நாங்கள் அதை பற்றிலாம் யோசிக்கலைங்க. அடுத்து அவனே வந்து பின்னாடி என்கிட்ட ஹெல்ப்னு கேட்டாலும் நான் செய்வேன். அதுதான் நான். அதனால தான் மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வைக்கக்கூடிய பேர் என்ன அப்படின்னு பிரோஜனப்படாதவங்க, உன்ன மாதிரி மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் குழந்தைங்க சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிற, இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிங்க. சொசைட்டியில் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்ட் அப்படின்றது இல்லை. யாருன்னா நம்மளை ஏமாத்துறவங்க பெருசாக வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எல்லாத்தையும் கற்றுட்டு நம்மளையும் ஏமாற்றிட்டு வெளில போய் அந்தாலும் சரியில்லை, நல்லவன் நெஞ்சு தான் பழகினா, அந்த அம்மா சரியில்லை, நல்லவங்க நெஞ்சு தான் பழகினா, ஆனால் தப்பானவங்க, அவங்க தப்பானவங்க மறைக்கிறதுக்கு நம்மளை தப்புன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல விஷயத்தை அனுபவிச்சுங்க. இப்போ சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கார். சூப்பர். குருனோட உச்ச பார்வை சனி மேலே படுது. வெரி வெரி சூப்பர். எந்த விதத்துலையும் சனி பகவானும் உங்களுக்கு எடுக்கவே போகிறதில்ல. அவர் பாட்டுன்னு அர்த்தாஷ்டம சனியாக தான் இருப்பார், ஆனால் சிவனேன்னு இருப்பார். நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை செய்யலாம். ஃபஸ்ட்டு நல்லதுமா, கேட்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. நடந்தால் சரி அதான சொல்கிறீங்க. அதுதான் பிளானட் கொடுக்கறது. பிளானட்ரி பொசிஷன் வச்சு தானம்மா சொல்கிறோம். அப்புறம் நடந்தால் சரி, என்னென்ன என்ன பண்ண முடியும்? நடக்கும், கவலைப்படாதீங்க. சுய ஜாதகத்தில் தசை எக்ஸலண்ட்டாக இருக்குன்னா 100% நடக்கும், இல்லைனா 40% நடக்கும். சரி, இந்த காலகட்டத்தில் வேறு ஏதாவது நல்லது இருக்குது? ஆப்வியஸ்லி இருக்க தானே செய்து. பொதுவாக சனி பகவான் உங்களுக்கு 2 மற்றும் 3 அதிபன். தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியும் அவர் தான், முயற்சி ஸ்தானாதிபதியும் அவர் தான். ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் குடும்பம் சார்ந்து. என் குடும்பத்தில் பெருசாக நான் வந்து என்னை பெருசாக மதிக்கலை, கோயில் கட்டி கும்பல்னாலும் பரவாயில்ல, என்னை டிக்ரேட் பண்ண வேண்டாம், என்னை வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரோஜனம் இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடாது. அந்த எண்ணமே அவங்க ஆழ் மனசுலேருந்து அடியோடு போயிட்டோம் அப்படின்ற எண்ணம் இருக்கும். வெளியெல்லாம் எனக்கு மரியாதை இருக்குது, என்னோடய சொல்லுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. வீட்டில் எனக்கு செல்வாக்கு பெருசாக இல்லை, எனக்குன்னு ஒரு பெருசாக அங்கீகாரம் இல்லை. இப்படி நிறைய விஷயங்கள் யோசிப்போம். பார்த்தீங்களா, என் பொண்டாட்டி வாயை அடைக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல பெரிய வீடு வாங்கி கொடுத்துட்டு அடைச்சிடலான்னு நினைக்கிறேன். அதுக்கு வாங்கிறதுக்கான பிராப்தம் இல்லை. ஒரு நல்ல லக்ஸரியஸ் கார் வாங்கி கொடுத்தா என் பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா அடடா எங்கள் அப்பா சூப்பர்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கான பிராப்தம் இல்லை, அதுக்கான வழியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. இப்படி நிறைய விஷயங்கள் உங்கள் குடும்பம் சார்ந்து, உங்கள் குடும்பத்தில் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் சார்ந்து இருக்குது அப்படின்னா சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். இப்போ உங்கள் குடும்பத்தில் சொல்லுவாங்க, என் கணவர் வந்து தங்கங்க, அவர் என்ன பிழைக்க தெரியல, அவருக்கு மற்றவங்களை அடிச்சு பிடிச்சலாம் காரணத்தை கொண்டு சம்பாதிக்க மாட்டார் தெரியுங்களா, ரொம்ப நல்லா நிஜமாகவே அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுக்கணும் அந்த வார்த்தை சொல்லுவாங்க. உங்களுக்கு அப்படின்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில். அது ஒரு பெரிய ப்ளஸ். நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டது அது நடக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணியிருப்பீங்க,
பொண்டாட்டி வாயை எப்படியாவது அடைக்கிடலாம் அப்படின்னு. ஊர் வாயை கூட அடைக்கிடலாம், அதாவது என் பொண்டாட்டி வாயை அடைக்க முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்களே வந்துட்டுருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு முயற்சி. என் குழந்தை எப்படியாவது பிரெயினி ஆக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அதாவது என்னை கேட்டு, நான் சொன்னதை கேட்டு எல்லாரும் வந்து பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்காங்க, நல்ல ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க, நல்லா படிச்சிருக்காங்க, டெவலப் ஆகிட்டாங்க. என் வீட்டில் இருக்கிறது நான் சொல்கிறத முழுசும் கேட்க மாட்டேங்குது, எப்படி சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது, என்ன ஆங்கிளில் சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. சிரித்து சொல்லியாச்சு, அழுது சொல்லியாச்சு, திட்டி சொல்லியாச்சு, நல்லபடியாக சொல்லியாச்சு, இப்போ பேசவே மாட்டேங்குது. அதை எப்படியாவது திருத்திடணும், பிரெயினி ஆகணும். நானும் பல முயற்சி பண்ணேன். என் ஃபேமிலி எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி பர்ஃபெக்ட் பர்சன்ஸாக மாற்றணும் அப்படின்னு பல முயற்சி பண்ணேன். என் உறவுகள் எப்படியாவது என் குடும்பத்தோடு இணையணும் அப்படின்னு பல முயற்சி பண்ணேன். இப்படி எத்தனை முயற்சி நீங்கள் பண்ணியிருப்பீங்க? அத்தனை முயற்சிகளும் தோல்வியாக போயிருக்கும். நிறைய முயற்சிகள், அட்லீஸ்ட் பெரும்பாலான முயற்சிகள் தோல்வியாக போயிருக்கும். இந்த காலகட்டம் நீங்கள் செஞ்ச பல முயற்சிகளில் சில முயற்சிகள் தானாக சக்ஸஸ் ஆகும். பழம் நழுவி பாலில் விழுற மாதிரி தானாக சக்ஸஸ் ஆகும். முக்கியமாக உங்கள் குழந்தைங்க சார்ந்து குழந்தைங்களை எப்படியாவது திருத்திடலான்னு ஒரு முயற்சி பண்ணிங்க பார்த்தீங்களா, அது சக்ஸஸ் ஆகும். கவலைப்படாதீங்க. ஆக இது வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட உச்ச பார்வையில் செய்யக்கூடிய பலன்கள். சரி, கடைசி 40 days, லாஸ்ட் 40 நாட்கள் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா குருனோட உச்ச பார்வை சனி மேலே இல்லை. அப்போ திருப்பி வந்து பாருங்கள், வீட்டில் நம்மளுக்கு பெருசாக அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம நேரில் நிறைய விஷயம் நடக்கலை, நம்ம வேலை செய்கிற இடத்துல பின்னாடி நிறைய விஷயம் நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. தனுசு பீப்புள்ஸ்லாம் பயங்கர பிரெயினிஸ், அவங்களுக்கு தோணும், அந்த இன்ட்யூஷன் இருக்கும், அந்த 6th சென்ஸ் நல்லா வேலை செய்யும், ஆக்டிவேட் ஆகும். ஸோ தோணுது, ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தோணுது. ஆனால் முன்னாடி எல்லாரும் உருகி நல்லா தான் பழகுறாங்க, நம்மளும் நம்புகிறோம். சரி, ஏதோ ஒரு வேலை நடக்குது அப்படின்னு உங்களுக்கு புரியும். உண்மையாகவே அந்த 40 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா பேக் அண்ட் வேலை அப்படின்றது நடக்கும். அதனால் என்ன, எந்த வேலை நடந்தால் என்ன, எத்தனை ட்ராப் வச்சா என்ன, எத்தனை பொறி வச்சா என்ன, எளிதான மாட்டோம். நம்ம போய் மாட்ட போகிறோமா? மாட்ட போகிறது இல்லை. ஏன்னா நம்ம புலி. அப்போ கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை செய்யுங்க, நல்லது மட்டுமே நடக்கும், கவலைப்பட வேண்டாம். வழிபாடு என்னம்மா பண்ணணும்? பொதுவாகவே வந்து பாருங்கம்மா, நீங்கள் தனுசில் பிறந்திருக்கீங்க அப்படின்னாலே எப்பயுமே சிவ வழிபாடு. சிவதனுசு சிவன் கோயிலில் போயிட்டு வழிபாடு பண்ண பெருசாக மனசு லைக்கலம்மா. யாருமா வழிபாடு பண்ண சொன்னால்? சிவன் கோயிலில் போயிட்டு அமைதியாக உட்காருங்கம்மா. ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க, 20 நிமிஷம் உட்காருங்க, 1/4 மணி நேரம் உட்காருங்க. ஆரம்பத்தில் போய் 10 நிமிஷம் உட்காரதே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் 20 நிமிஷம் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அரை மணி நேரம் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்களே கோயிலில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்துட்ருப்பீங்க. அந்த அளவுக்கு ஆத்ம திருப்தி அப்படின்றது கிடைக்கும். பொதுவாக ஆத்மா திருப்தி கிடைக்காது. ஆனால் ஈசன் கோயிலில் உட்காந்தா ஒவ்வொரு ஆத்மாக்கும் திருப்தி கிடைக்கும். செஞ்சு தான் பாருங்களேன். வாழ்த்துக்கள்.